யார் ஜெயிச்சா? 53 வயசு எங்கர் தான் ஜெயிச்சான். ஒன்றும் இங்க வந்து 63 வயசு 73 வயசு எல்லாம் ஜெயிக்கல. அங்க வந்து எங்கர் ஒரே ஒருத்தன் தான் ஜெயிச்சான். அவன் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. அதிபர் அவன் பேர் என்னடா அலெக்ஸ்? அனுராக். அனுராக். ஓகே, அவன் தான் ஜெயிச்சான். ஆனா இல்லைங்க, இப்போ மத்த கட்சி பண்ற தப்பு என்னன்னா இதேதான். டிவிக்கு திட்டுனா இங்கெல்லாம் வளர முடியாது. அதாவது என்ன சொல்றது, டிவிக்கு திட்டுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கணும், அட்டென்ஷன் தேடிக்கலாம். இப்போ இது எப்படின்னா, ஒரு கட்சி வந்துட்டு நல்லா இருக்கு, அவன் நல்லா பண்றானுங்க, எல்லா ஜெனரேஷனுக்கும் அது ஃபார்ம் பண்ணி போயிட்டு மீட்டிங் போட்டாரு, அங்க போயிட்டு டிவிகே கூட தான் இருக்கும்னு எதுக்கு சொல்லிட்டு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? கார்த்தி என்ன எது செங்கோட்டையன் பேசியிருக்காரு 10 ஏடிஎம்கே எம்எல்ஏ தயாருன்னு. ஆமா, இவனுக்கு பண்றதுக்கு இப்ப நான் சொல்லிதான் ஆகணும், அப்பதான் கொஞ்சம் அடங்குவானுங்க. இவனுங்க ஆளுக்கு ஒருத்தன் நின்று ஒரு பக்கம் நின்று கட்சின்னு இருப்பானுங்க. ஆனா இல்லைங்க, எல்லாரும் வாழ்க்கையில டெசிஷன் எப்படி எடுக்கணும்னு ஒண்ணு நிறைய இன்ஸ்டாகிராம் அட்வைஸ் எல்லாம் ஒரு கோட் சூட் போட்டுக்கின்னு ஆளால உக்காந்துட்டு பெரிய மயிறு மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. எதையுமே பார்க்காம உண்மையிலே செங்கோட்டையன் தான் டெசிஷன் மேக்கிங் கரெக்ட். அதாவது ஒன்னுத்த நம்பி அதுல வந்துட்டு கரெக்டா அதை பிரேக் பண்ணி, புரியுதா, ஏடிஎம்கேல இருந்து பிரேக் பண்ணி கரெக்டான டைம். அதுவும் இப்போ ஜெயிச்சிட்ட பிறகு வர்றது ஏடிஎம்கேல இருந்து வேற அனுபவம். ஆனா அவதான் மைண்ட் கால்குலேஷன் கூட, புரியுதா, அந்த வயசுலயே மைண்ட் கால்குலேஷன் பாருங்க. இந்த ஆள் ஜெயிப்பாரு, இந்த ஆள் சிஎம். அது மட்டும் இல்லாம இது இவனுங்களால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு ஸ்பிளிட்டான கட்சியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கினே இருக்கிறாரு ஒரு கையிலேயே. நீங்க எப்பனா வந்து வெளியே போங்கடா ராஸ்கோன்னு அனுப்பிச்சிருவாங்க. இல்ல அப்ப ஒரு இலை நம்மளதா காம்போட ஆமா, தொண்டர்கள் மொத்த பேரும் சேர்த்து நம்மளுதான். இல்ல ஒரு உண்மை என்னன்னா, ரெட்டையில அழிஞ்சதுக்கு காரணம் தளபதி என்ட்ரி வந்துட்டு ஒரு பாதினா. இது எப்படி இதுனா, பாதி சாப்பாடு அவன் சாப்பிட்டான், மீதி சாப்பாடு சாப்பிட்டது யாருன்னா வந்துட்டு பிஜேபி தான். ரெட்டை இலைய தாமரை இலையாக்கி பாத்தீங்கன்னா ஒரு, அதாவது வந்து எப்படின்னா, நாய்ங்க சேர்ந்து ஒரு சாப்பாட்டுக்கு அச்சிக்கிற மாதிரி அச்சிக்கினே இருந்தானுங்க. இவனுக்கு அச்சிக்கிறதுல வந்து ஜனங்க என்ன பண்ணுச்சுன்னா ஸ்பிளிட் ஆயிட்டு பிஜேபி கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம். திடீர்னு ஒருத்தன் அதிபர் எல்லாம் வந்து 8% எல்லாம் வாங்க விட்டுச்சுங்க. வந்த உடனே மொத்தமா இந்த பக்கம் ஸ்பிளிட் ஆகி வந்துச்சு. அவ்வளவுதான். இருக்கட்டும். அண்ணா கிட்ட இருந்து கத்துக்கிறது நீ எல்லாரும் ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஒண்ணு பேசுவானுங்க. அதாவது நீ ஜெயிக்கிறது நீ நம்பனா ஜெயிக்கலான்னு. அது மட்டும் கிடையாது. அதாவது நீ உண்மையிலே அதுக்கு வேலை செய்யணும். இவனுக்கு சும்மா சொல்லுவானுங்க அசால்ட்டா வந்தாரு ஜெயிச்சிட்டாருன்னு. எல்லா டிசிஷன்லயும் வந்துட்டு பார்த்தா உண்மையிலே விஜய் மாதிரி ஒரு கல் நெஞ்சு யாருக்கிட்டே இருக்காது. அந்த கல் நெஞ்சு இருக்கணும். இப்போ உதயநிதி வந்துட்டு இங்க இல்ல ப்ரோ, முதல்ல ஃபர்ஸ்ட் சத்தியமா சொல்றேன், ஸ்டோன் ஆர்ட் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, எல்லா இடத்துலயும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஏன் உதயநிதி பாருங்க, அவன் கக்கூஸ்ல இருந்தது காரணம் என்ன? த்ரிஷா பேசுனது மூடிக்கிட்டு இருக்கலாம். எல்லாத்துலயும் தாங்க சைலண்டா இருக்கிறது தான் பவர். எல்லா இடத்துலயும் மூடிக்கிட்டு இருக்கிறது உள்ள போட்டுங்க. அதே மாதிரி நம்ம கேங்லயே ஒருத்தன் சுத்தி நான் புடிங்க, அவன் சட்டை கிழிச்சிட்டு ஒரு நிமிஷம் இந்த இவர் இருக்காரு ஸ்டாலின், அவர் ஏதோ பேசிருக்காரு போல. ஆமா, அவரு என்ன ப்ரோ யாரு இது டைலாக் இப்படி வந்து பேசிட்டு போறாரு? அவர் பேசுனதை நான் சொல்றேன், அப்புறம் பேசுங்க. என்னன்னா, நாங்க அடி வாங்குறது அது எப்பவுமே வந்துட்டு அதான் தோண்டு போறது, அது முதல் இல்ல. கம்பேக் கொடுக்கறது தான் எங்களுக்கு கை வந்து, அது ஸ்பெஷலிஸ்ட் அதான் எங்கிட்ட கம்பேக் கொடுக்கறது ஸ்பெஷலிஸ்ட். டைலாக் நீ என்ன பேசுற? உங்க அண்ணன் டைலாக்கா இருக்கலாம், அந்த படத்தை எடுத்ததே அவங்க தானே. அதான் திமிர், அது எனக்கு சொந்தம். ஒரு நிமிஷம் எம்ஜிஆர் இருக்கும்போது எது கம்பெனி கொடுக்கல, உயிரோட இருப்பாரா? அது கோபேக் அவர் கொடுத்துட்டாரு. ஒரு நிமிஷம், ஸ்டாலின் வந்துட்டு கேஷ் அண்ட் ஆடிட் இருந்தாருன்னு நினைக்கிறேன், அந்த கேம்பிளிங். கவர்மெண்ட் காசுல
சரியா? போயிட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு அங்க போய் நான் வந்து பேசணும்ல. முதலீட்டுகளை ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் போக்கர் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. 10,000 ரூபாய் வந்து அங்க இருந்தா 10,000 ரூபாய் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் தான் ஒரு கையில இருந்திருக்கும் போன எலெக்ஷன்ல. அதை வந்து போக்கர்ல போட்டு ஜெயிச்சு இல்ல 10,000 இல்ல ஆகியிருக்காரு கேஷ் இன் ஹேண்ட். இல்ல உங்களுக்கு தப்பா தான் தெரியல. சொல்ற. இல்ல தப்பா சொல்ற. தப்பா ம். சொல்ற. தப்பா சொல்லாது. மொத்தத்தையும் இழந்துட்டு 10,000 மட்டும் அக்கௌண்ட்ல வச்சுன்னு வந்திருக்கா போல. இல்ல இவரும் இவங்க அப்பா மாதிரி நீங்க பாத்ரூம்லயே இதுவே உட்காந்துட்டு எல்லாரும் இல்ல ஏன் இதுவே பாத்ரூம்ல இருக்காங்கன்னு தெரியல அவங்க ஃபேமிலியில. அதான் எனக்கு புரியல. இல்லங்க இதுவே டிஎம்கே காரன் ஒருத்தர் இருந்தா ஹரிப்ரோ உங்க அண்ணன் புரியல. மாதிரி இல்ல உங்க அண்ணன் மாதிரி இல்ல உங்க அண்ணன் மாதிரி ஸ்டாலின் வந்துட்டு 200 கோடி எல்லாம் வாங்கல. அவரு வந்துட்டு சம்பளத்தை 1 லட்சம் வாங்கிட்டு அதுலயே வந்துட்டு நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு பாக்கெட்ல 10,000 ஒரு காமராஜர் போய் எவனாவது சொல்லு அதான் எவனாவது அவன் பாட்டுக்கு இல்லடா, காது கிடைச்சது. எவனாவது காது குடுத்துருப்பான். அத போய் அந்த மதுரை சைடுல ஸ்டாலினை விட அதிகமா இருக்குது போல இருக்குது. மதுரை சைடுல எதனா ஒரு பாட்டி ஒரு வந்து நிமிஷம் காது தொங்கி போயிருக்கும். அந்த 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 பாட்டி கிட்ட போய் கண்ணட்டி எல்லாம் போட்டு இல்ல அலெக்ஸ், அந்த ஆயா கிட்ட போய் சொல்லு. இல்ல நீ பண்ண காமெடி அந்த பின்னாடி நிக்கிற டேஷ் பை தான் சிரிப்படா சிரிப்பாட்டுன்னு சொல்ல. ஒரே ஒரு கொஸ்டின் டே. இல்ல எம்எல்ஏக்கு எவ்வளவு சேலரி? 1 லட்சம். 1 லட்சத்துக்கு மேல 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கும். 1 லட்சம் அண்ணனுக்கே 2 லட்சம் தான்ப்பா. 2 லட்சம். சரி, முதலமைச்சர் 2 லட்சம் 2 2 லட்சம். வருஷம்ல 5 வருஷம் முக்காசல் எவ்வளவு சம்பாதிச்சாரு? bro, அவர்கிட்ட காரே அது கணக்கு போட முடியாது bro. சம்பளம் மட்டும் சொன்னா போடலாம். நான் என்ன கேக்குறேன், கேள்வியை மட்டும் பதில் சொல்லுங்க. எவ்வளவு சம்பாதிச்சாரு? சம்பாதிச்சதோட எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் இதுல காட்டி இருப்பார்ல. என்ன எதுல எதுல தேர்தல் அறிக்கை நல்லா காட்டுவாங்க. தேர்தல் அறிக்கையில அவங்க இப்ப மகாபலிபுரத்துல கட்டினீங்களா? மகாபலிபுரத்துல அறிவாலயம் செகண்ட் கட்டினுக்குறாங்களே, எதுல இருந்து கட்டுறாங்கன்னு போய் கேட்கலாம் கணக்கு. அதுக்கெல்லாம் கட்சி நிதி வருது எங்களுக்கு வெளியே இருந்து பார்ட்டி ஃபண்ட். சில பேர் ஒரு நிமிஷம் சில பேர் வந்துட்டு கேட்கலாம். இல்ல 200 ஒரு நிமிஷம் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டே ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை எதுக்கு வந்துட்டு வேலைக்கு வரணும் இது வரணும்னு முதல்ல சம்பளத்தை தாண்டி வந்துட்டு அதான் இந்த புகழ் செல்வாக்கு அதை கட்டி ஆள்றது அந்த ஒரு இதுவை சொல்லலாம். நீ பதவி ஆசை மயிராசன்னு சொல்லலாம். ஆளாளுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் கிடையாது. இப்ப எம்ஜிஆர்ல வந்ததுல இருந்து எல்லாத்துக்கும் காரணம் தான். இவளு இதெல்லாம் தாண்டி ஸ்டாலின் குடும்பம்லாம் பல வருஷம் ஏன் பல ஜென்மத்துக்கு வந்துட்டு உட்காந்து சாப்பிடறவங்களுக்கு சொத்துக்குது. அப்படி இருந்தும் கொளத்தூர்ல தோத்ததுக்கு ஏன் வெக்ஸாய் அழுகுறாங்க? ஒரு சின்ன தோத்ததெல்லாம் பிரச்சனை இல்ல, 2 வருஷம் தான் அந்த கட்சி அதுகிட்ட யாருகிட்ட தோத்தோன்றது பவர் தான் எல்லாம். சரி, நான் ஒண்ணு சொல்லணும். ஒரு விஷயம், இது வந்து டார்க்னஸ்ல கல்லெறிகிற மாதிரி தான் அண்ணன் சொன்ன மாதிரி இருந்தாலும் சொல்றேன். இந்த ஆர்பி உதயகுமார் இப்படிதான் வந்து முதல்வர மரியாதை எல்லாம் பேசிடுறாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு தெரியுமா அபியூஸ் பண்றாங்க? டிஎம்கே சேர்ந்து இரு இதுதான்டா அவனுங்க பாயிண்டே. அவனுங்க எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளை வச்சு இப்ப நம்ம அவனுங்களை பதிலுக்கு விர்ச்சுவல் ஏரியாஸ் அடிச்சா கூட அவனுக்கு லைம் லைட்டு புரியுதா ட்ரிகர் பண்றாங்களாம். இவனெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டீன்னா அவனே அழிஞ்சிருவான். ஏற்கனவே அந்த கட்சி காணாம போயிடுச்சு. இதை விட சிம்பிளா சொல்றேன். இல்ல இருங்க, யார செலக்ட் பண்ணலாம் நம்ம இப்போ ஸ்பீக்கர்ல? சரி, கார்த்தி ப்ரோ செலக்ட் இல்ல இரு கேள்வியே கேட்போம். இல்ல இப்ப உங்களுக்கு 2 ஆஃபர் வருது கார்த்தி ப்ரோ. என்னன்னா சிரிப்பு வருது. ஆரம்பிக்கும் போதே ஏதோ பிளான் பண்ணிட்டான். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல 4.5 லட்சம் 4 லட்சம் ரூபாயில ஐடி கம்பெனில ஒரு வேலை வருது. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மினிஸ்டர் சீட்டு வருது. மினிஸ்டர் வந்துட்டு 1.5 லட்சம் தான் சம்பளம். நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? ஆனா இன்னொன்னு அங்கேயும் கொள்ளையடிச்சா சாவிச்சு போட்டுருவாங்க. ஆனா அப்படி இருந்தும் வந்துட்டு இல்ல எதை செலக்ட் பண்ணுவீங்க? மினிஸ்டர் தான். ஏன்னா பதவி பேரு புகழ் இருக்கிறதுலே அந்த அதுவும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யும். அதான் இல்ல இப்ப ஒரு இல்ல அதான் ஒண்ணு இல்ல ப்ரோ, இது மினிஸ்டர்ல மக்கள் நல்லது புரிஞ்சிச்சு. நான் வந்து அதை வேற மாதிரி சொல்றேன். அண்ணன் வந்து எம்ஜிஆருக்கு மேல பேர் எடுக்கணும்னு ஒரு இது இருக்குடா.
அவருக்கு ஒரு ஆமா உள்ளுக்குள்ள ஒரு ஆசை கடைசியா இருக்கு. ஒருத்தர் ஒண்ணும் இல்ல ப்ரோ இல்ல இல்ல என்ன கடைசி இப்ப ஒண்ணும் இல்ல ரஜினி இல்ல இருங்க ரஜினி கடைசி காலகட்டத்துல இருக்காரு. அவரே ஆக்டரா தான் இருந்துட்டு போவாப்பல புரியுதா? இந்த மாதிரிதான் ஒருத்தரும். இப்ப அஜித் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதான் ரேசர் இருக்கும், அப்புறம் ஏதோ ஆக்டர் ரேசர்னு இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கும். அண்ணன் கேட்டா ஆக்டரா இருந்தாரு, சீஃப் மினிஸ்டரா இருந்தாருன்னு சொல்லலாம். ஃபியூச்சர்ல பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு போனா அவ்வளவுதான். அது வேற அது வேற விஷயம். மாதிரி போயிடும். அது இல்ல யாருக்கு நான் தெரியாது. சிம்பிளா சொல்றேன் அலெக்ஸ். அண்ணனுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு. அதாவது வந்து அது யாரோ சொல்லி வளர்த்துருக்கலாம், இல்ல அவர் பார்த்திருக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி அண்ணனை பாக்குறோமோ அது மாதிரி அவர் சின்ன வயசுல எம்ஜிஆரை பார்த்திருக்கலாம். என்ன அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கலாம். என்னன்னா இல்ல ஒரே நிமிஷம் 74ல கட்சி ஆரம்பிச்சு இது இப்ப 26 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரு பேர் இன்னமும் போயின்னு தான் இருக்கு. எம்ஜிஆர் அது பண்ணாரு இது பண்ணாரு. இந்த மாதிரி வந்து வருங்காலத்துல அவர் பேரு நிக்கணும்ன்றதுக்காக அவர் வந்து பீக்ல இருக்கும்போது விட்டுட்டு வந்து இதெல்லாம் செய்யறாரு. மக்களுக்கு செய்யணும்னு வந்திருக்கு. 2 லட்சத்துல வந்தாருன்னு சொன்னல, 200 கோடி விட்டு 2 லட்சம். இந்த 2 லட்சத்துல மக்களுக்கு நம்ம எவ்வளவு நல்லது செய்யறோமோ அதுதான் அவருக்கு ஹாப்பினஸ். அதை நோக்கி வந்திருக்கிறாரு, அதை நோக்கி கொண்டு போறாரு. இன்னொன்னு வந்து அதுவும் நம்மளால பீப்புள் சப்போர்ட் அவர் தான் ப்ரோ முக்கியம். ஒருத்தருக்கு நம்மளால இல்ல சில பேர் கேட்கலாம் இல்ல அதிக கோடி இது ஒரு நிமிஷம். இப்ப அலெக்ஸுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா எனக்கு சில லட்சம் கொடுத்தாலே நான் மூடிக்கிட்டு நான் ஜாலியா இருப்பேன்னு எடுத்துப்போம். இப்போ ஹரிப்ரோ கேட்டா சில கோடி கொடுத்தாலே மூடிக்கிட்டு ஜாலியா இருப்பாருன்னு எடுத்துப்போம். அவ்வளவுதான் சில பேருக்கு சில பேர் மைண்ட் செட் இல்ல சில பேருக்கு மைண்ட் செட் அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம அண்ணனுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாரு சினிமா ஃபீல்டுக்குள்ள வரும்போது. 100 கோடி ஆசைப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனா 200 கோடி எல்லாம் வரும்போது அவருக்கு இருக்கட்டும். அவர் எதுவுமே ஆசைப்பட்டிருக்க மாட்டாரு. அவர் நிறைய நம்மளை வச்சுதான் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு நான் எதுவும் தப்பா எதுவும் சொல்லல. நம்மளால ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு கூட்டுன்னு போய் உதயநிதி பக்கத்துல உட்கார வைக்கணும். ஒண்ணு தூங்குவான் இல்ல கத்துவான். ஒரு நிமிஷம் நம்மளால அவர் வந்தாரு அவர் நினைக்கும் போது அவரால நம்ம நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறேன். அவ்வளவுதான் என்னோட கருத்து. நீ சொல்ற அதாவது மாமே வாழ்க்கைன்றது கருப்பு படம் மாதிரி இருக்கணும், விஎஸ் படம் மாதிரி இருக்கக்கூடாது. கிளம்புறா வீட்டுக்கு போறா போயிட்டு பன் பரோட்டா சாப்பிட்டு போய் படுப்போ. ஆமா ஆமா நான் தான். இப்ப மாறிடுச்சா? இப்ப கரெக்டா இருக்கா? இல்ல எனக்கு அந்த ஃபீச்சர்லாம் வந்துருச்சுப்பா. ஆண்ட்ராய்டுல காட்டுது அந்த ஃபீச்சர். இல்ல ஹரிப்ரோ வீட்ல நேரம் கருப்பு ஓஎஸ் எனக்கு அந்த ஃபீச்சர் காட்டுது பாரு கீழ. சவுண்ட் போர்ட் எல்லாம் காட்டுது. கேக்குதா? இல்ல மலக் மாதிரி ஒருத்தர் பேசணும்னு சொன்னீங்க, அது இருந்தானா பேசன் கூட? நான் தான் தெரியாம கைவிட்டு வந்துருவீங்க. அந்த ஃபீச்சர் புதுசா விட்டுருக்கானுங்க. எனக்கு ஒன்னும் காட்டுது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் தெரியாம கைப்பட்டுச்சு. சாரிப்பா. பாய் அண்ணா. பாய். அங்க ஒருத்தன் பாய் சொல்லிட்டு இருக்கான். கிளம்புறான். பாய் சொல்றான். பாய் பாய்னு 10 வாட்டி சொல்றான். ஆனா கரிகடை பாய் நீ கேப் கொடுத்தாதானடா. இருடா நான் கிளம்புறேன். யாரும் அமுக்காதீங்கடா இந்த பைத்தியக்காரங்க. பாய் பாய். அதுதான் இந்த செட்டிங்ஸ் போட்டு விட்டான் சனியனுக்கு. பாய். இல்ல ட்விட்டர்ல வந்துட்டு ஒரு செட்டிங் கொண்டு வந்திருக்கானுங்க இப்ப ஸ்பேஸ்ல. எல்லாரும் இந்த வாய்ஸ் சவுண்ட் போ ஐபோன்ல போடுற மாதிரி. சரி தங்க மோதிரத்தை பத்தி பேசுவோமா? ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல ஜேசன் ரொம்ப நாள் சந்திரா. அலெக்ஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? கோர்ஸ் முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு ப்ரோ. இப்ப காலேஜ் ஃபைனல் இயருக்கு போறேன். ஃபைனல் இயரா?
ஓகே நல்லா படி. அங்க ஏதாவது ஆனாடிஎம்எஸ் தான், அங்கதான் ஆனாடிஎம்எஸ் மாதிரி பின்னாடி போயிடாது. வெள்ளக்காரி ஏதாவது இருக்கும், வெளிநாட்டுல பிரச்சனை ஏய் இருக்காங்க. அவனா தனுஷடா ஆனாடி போறதுக்கு. ஐயா ஐயா ஆனாடிஎம்எஸ் எல்லாம் நீங்க அவனோட பேசாதீங்க. அப்புறம் இல்ல தனுஷன் அஸ்தனத்துக்கு இல்ல அலெக்ஸ் அவன் அலெக்ஸ் போட்டுருவான். அலெக்ஸ் வெளியே அலெக்ஸ் காட்டு ப்ரோ. ஜேசன் ஒரே வாட்டி மலாக் வாய்ஸ்ல பேசுங்க. டேய் கம்முன்னு இருக்குடா, மென்டல் டார்ச்சர்ல தான் ஆச்சு. அலெக்ஸ் ப்ரோ ஒரே சரியானா அலெக்ஸ் ப்ரோ யாராச்சும் விஸ்வநாதன் சன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? இதுல கொடுமை என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நான் மதர் ப்ராமிஸ் கூட பண்றேன். ஏன் மதர் ப்ராமிஸ்ன்ற நான் சொன்னா நம்ப மாட்டாருங்க. ஆனா இதை நான் ஏன் சத்தியம் பண்றேன்னா, நான் வந்துட்டு எப்பவுமே இல்ல டைட்டில்ல இருந்து கொஞ்சம் ட்ரெயின்ல போவேன் ஆபீஸ்க்கு. இது வந்துட்டு ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஜூலி ஒரு வெள்ளைக்காரன் பொண்ணா, அது வேற ஜூலி. அந்த பேரை விடுங்கடா டே, பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி வந்து அவ்வளவு ஒர்த் இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இல்ல தீனா இல்ல தீனா, நீ எதுக்கு மேல வந்த? விஎஸ்எஸ் செருப்பாலடி வந்த அதானே ப்ரோ. நீ என்ன ப்ரோ சொல்ல வந்த அதை சொல்லு ப்ரோ. முடியல பேச விடுறானுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல அலெக்ஸ் எங்க செருப்பால அடிக்க நல்லா தப்பிக்கிறான்டா குள்ள, எப்படின்னு தெரியலடா வாத்தா. தப்பிக்கலாம் இல்ல முதல்ல ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல அந்த படம் நாளைக்கு பார்த்து பேசுங்க. இல்லங்க ஒரு நிமிஷம். அந்த படம் நாளைக்கு 250 கோடி போட்டாலும் அது படம் ஓடலன்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா இந்த மாதிரி இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு உனக்கு அமரன் 200 மேல போடல, ஆனா அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். விஎஸ் 200 போட்டான், அது ஓடலன்னு எல்லாருக்கும் தெரியும். எதுக்கே அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிதான். புக்கிங் பார்த்தனா தூக்கிட்டு போதுரா, டெய்லி 7K 10K போதுரா. தமிழ்நாடு ஃபுல்லா தானே? இல்ல மொத்தத்துக்கு தானே? அவ்வளவுதானே விடுங்க. சூர்யா படத்துக்கு இப்படி எப்பயுமே போனது இல்லையா? சூர்யா படத்தை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் மண்டேவே அடி வாங்கும். இவனுக்கு பார்த்தேன்னா நல்லா போகுது, கருப்புக்கு அப்புறம் கையில பிடிக்க முடியல. வேற யாருன்னா சூர்யாட்ட கொடுத்துட்டு கிளம்புவோம். நாங்க ஆல்ரெடி கிளம்பிட்டோம். ஏண்டா கோல்டிஸ் இப்படி மாடா முட்டை கொடுக்குறானுங்க? இந்த முட்டெல்லாம் கொடுக்கலையா உங்களுக்கு? அந்த படம் நார்மலா தான் பண்ணிருக்கு தெலுங்குல. நீ நினைக்கிற மாதிரிலாம் அதிகமா எல்லாம் பண்ணல. ஏண்டா 40 கோடி பண்ணிருக்கா, உனக்கு நார்மலாடா? நார்மல் தான்டா. அது வாத்தி படம் பண்ணிருக்கு, நீ வாத்திய கொண்ட வாத்திய தலையில் தூக்கி வச்ச அண்ணியா, இன்னும் எவ்வளவு படம் இதெல்லாம் நார்மல் தாங்க. பெருசா பண்ணல, ஆனா ஆந்திரால பண்ணிச்சு. ஆனா இங்க பண்ணிருக்கு. ஏன்டா முதல்ல சொல்லிட்டா இல்ல இது ஒரு வாத்தி குபேர இங்கதான் பண்ணல, தெலுங்குல கூட டீசென்ட்டா ஓடிச்சு. அதான் எனக்கு புரியல. இங்க அதுதான் தெலுங்குல 50 மேல பண்ணிருக்கு. ஆனா குபேரா ஃபிளாப்புன்னு தான் இங்க சொன்னானுங்க. இங்க நான் சொல்றேன் ஆந்திரால ஓடிச்சு, தெலுங்கானால இங்க ஆந்திராலயும் ஓடிச்சு. ஒரு நிமிஷம் ஆந்திரால 50 படம் தமிழ் படம் எல்லாம் எடுத்துப்பாரு. அந்த லிஸ்ட்ல இந்த படத்தை போய் போட்டு கம்மன உட்காரு. இது ஒரு வித்தியாசமான ஒருவரா தமிழ் ஹீரோ நடிச்சு தெலுங்கு டைரக்டர் அங்க ஓடி இங்க ஓட போனதுல எவனுக்குமே நடக்காது. இல்ல என்னைக்கு எங்க தலா வந்து டபுள் டிஜிட் பண்ண போறாருன்னு தெரியல. தெலுங்குல ஏகே டபுள் டிஜிட் பண்ணது ஏகே இன்ட்ரோடியூஸ் ஆனது தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா. அதான் எனக்கு விருப்பா இருக்கு. முதல்ல உங்களுக்கு கொல்டிங்களுக்கு ஏத்த மாதிரி படம் பண்ணங்க. ஆனா அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ண தோணாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பைத்தியக்காரனுங்க, அது மாதிரி பண்ண ஏத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஏகேக்கா ஒரே ஒரு படம் கொல்டிக்கா மட்டும் பண்ணணும், தெலுங்கு டைரக்டரா வச்சு. என்ன கேட்டா ஏகே இங்கேயே தமிழ் டைரக்டர்ஸ் நிறைய கொடுக்கணும் சான்ஸ். அவர்கிட்ட கியூ கட்டி நிக்கதான் போறாங்க. நாங்களும் வெளியே வந்துட்டோம். அட்லி கூட ஒரே படம், வேற எதுவுமே வேணாம். அட்லி கூட ஒரே படம் போது ஏகேக்கு. சரியா, ரஜினி எல்லாம் காணாம போயிடுவான். இல்ல இருங்க, நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன்ல சிறுத்தை சிவா கெரியர் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது அவரு போய் தோல் கொடுப்பாரு. அதுதான் எனக்கு புரியாது. சொல்லுவாங்க அதுக்கு 3 படமாடா தோல்மலை ஏரியே உக்காண்டாருவா. ஏண்டா
கோடி கணக்குலடா இன்வெஸ்ட்மெண்ட்ரா, அசால்ட்டா சிவாட்ட கொடுக்க சொல்றேன். ஏற்கனவே 3 படம் முதல்ல கொடுத்துருக்கீங்க. இல்லையா ஒரு நிமிஷம். ஏகே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கணும். இப்போ நான் ரேஸுக்கு போவேன், இது பண்ணுவேன், அதுக்கேத்த மாதிரி ஒரு இல்லடா டைரக்டர் ஒரு அலெக்ஸ், ப்ரொடக்ஷன் படம் அட்லி கிட்ட ஒரு படம் பண்ணா போதும்டா. அட்லி கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணாலே ஒரு அழகான டிஃபரெண்டான காம்போ அட்லினா இதாகும். என்ன நடக்கும்? இல்ல அட்லினா ப்ரொடியூசர் என்ன வேணும், அது என்ன இல்ல நீ நடக்கும் உங்களுக்கே தெரியும். அட்லினா அதெல்லாம் அட்லி அதுக்கு வேலையாகாது. கிராஃப்ட் இல்லடா, அது ஓகே, அவரே ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, அவர் தான் ரேஸும் ஓட்டுறாருல, அது இல்ல பிரச்சனை விஜய் இல்ல. பண்ண ப்ரோ, சாலினி மேடம் வச்சு உங்களுக்கு பண்ணிடுவாரு. கார்த்தி ப்ரோ உங்களுக்கு புரியல. அதாவது அட்லியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு டைம் கேட்பான், அந்த டைம் கமர்ஷியல் பேக்கேஜ், அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது அட்லியை பொறுத்த அளவுக்கு. ஏகே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் விரும்புறதுனாலதான் நாங்களே செருப்பால் அடிக்கிறோம். இல்ல அதுக்கு சொல்ல போயிருவ அலெக்ஸாதான் போட்டு போலப்பானுங்க. நான் ஏகே அடிக்கிறது அதிசயம் கிடையாது, இவன் அடிக்கிறது தான் இங்க அதிசயம். நீங்க எல்லாம் என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும். டபுள் விசிட் பண்ணல கேரளால, ஒரு ஆந்திரால பண்ணலன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும். இன்னும் 300 கோடி அடிக்கல அப்படின்னு ஒரு எரிச்சல் இருக்குமா இல்லையா? இப்ப இது பண்ணும், டேர் டெவில் பண்ணும். என்னையா பண்ணும் இப்படி தாயா குட்பாடா கழிக்குன்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம். தமிழ்நாடு மார்க்கெட்டு ஒய்டா இருக்கு. ஓவர்சீஸ்ல இன்னும் கொஞ்சம் பண்ணா 300 பண்ணலாம். இப்ப 300 இப்ப அணிலங்களுக்கு வேற வழி இல்ல. நாங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறோம், எங்களுக்கு படம் கிடையாது. ஏகே படம் வந்தாதான் உண்டு. கிழவன் மேல வேற நாங்க காண்டில் இருக்கிறோம். ஆமா, அதுக்காகவாது ஓட வைப்போம் நண்பர் படத்தை. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல கிழவனுக்கு ஒரு திமிர் என்னன்னா, இப்ப ஏகே படமா இந்த வருஷம் கிடையாது, வேற ஏதோ ஒரு மாயிரம் கிடையாது, வேற விஷயம். இப்ப யாரா இருந்தாலும் ஜெயிலர் 2 பார்த்தாகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் இப்ப கிழமை என்னன்னா, அப்படி இல்ல எங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இல்லையே. இல்ல பெரிய படம் வேற இல்லடா உனக்கு. எப்படி சொல்றது, அலெக்ஸ் நாங்க டாக்ஸிக்கு போய் என்ஜாய் பண்ணிக்க போறோம். எனக்கு புரியல. இல்ல நான் சொல்றேன், ஏகே வந்தா சூப்பர் ஸ்டார் தள்ளி போய் தானே ஆகணும். அதனால முன்னாடியே வந்துட்டாரு போல. அதான் கிடையாது. ஆனா ரஜினி ஃபேன்ஸ் ட்வீட் எல்லாம் பாக்க ஜாலியா இருந்துச்சு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். தெரியும் ஏன் எவ்வளவு பூ போடுறா சொல்லு. மியூச்சுவல்லாம் இல்லடா சொல்றேன். நான் ரஜினி மியூச்சுவல்லாம் இல்லடா. நீ கமல் அடிக்கும் போதே தெரியும்டா நீ ரஜினி மியூச்சுவல் தான். இல்ல ரஜினியா கமலான்னு வந்தா சினிமால ரஜினின்னு போயிடுவேன். நம்பாலே யாரு இல்ல. எனக்கு இதெல்லாம் எனக்கு இருக்கிறதுல ட்ரிகர் பாயிண்ட் எங்க தெரியுமா இருக்கும், விஜய கமல் ஃபேனுவானுங்க சுருன்னு ஏறும் ஒரு மாதிரி. அது ஏன்னு தெரியாது, செருப்பால் அடிக்கணும் போல தோணும். அது மட்டும் எனக்கு இவனை இல்ல விஜய் பாலா வேணா விடு. சாப்பிட்டியா? அலெக்ஸ் சூர்யாக்கு 47 ஓடுங்கிற விஜயபாலா சூர்யா மியூச்சுவல் கண்டுபிடிச்சிட்டேன். சூர்யா மியூச்சுவல் மாட்டிக்கினா மச்சான் கீழே ஆறாடி இல்ல கீழே ஆறாடி ஸ்டூல்ல இறங்கிட்டு வந்து பேசுறா. நீ என்ன ஸ்டூல் மேல ஏறி நின்னு உட்கார்ந்து பேசுகிறான்டா இவ்வளவு நேரம். அறிவு நம்மளுக்கு தெரியாம விஜய் பாலா கடைசியில நீயும் சித்திரக்குள்ளனா போயிட்டு இல்ல பாரு. அரை ஸ்டூல்ல ஏறி 6 மணி நேரம் இவங்களை வாட்டி வச்சுருக்கான். வந்ததுல இருந்தே பாத்துக்கிறேன். பேஸ் நல்லா இருக்குன்னு சொன்னா சூர்யா பயந்துருந்தாலும் கீழே நீ திட்டுவானுங்களா. ஆனா ஜெயிலர் 2க்கு நெகட்டிவ் டாக் போடுறான். அவனுக்கு வாய் கூடி போச்சு. அவனுக்கு நெகட்டிவ் டாக் போட்டு அடிக்கணும். அதுவே ஓடாது, சும்மா விட்டாலே ஓடாது. அது அப்படியே விட்டுருங்க. நெல்சனுக்காக பாவம் பார்த்தா ஓவரா பண்றானுங்க. இல்ல அலெக்ஸ் இவன் எப்படி சொல்றான், இன்னும் அவனுக்கு பெரிய ஐடி ஒண்ணு இருக்கு. அது என்ன போடுதுன்னா, ஒரிஜினல் தலை ஃபேன்ஸ் எல்லாம் வாங்க, நம்மள யாரோ பிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு போடுறான். எது சாமி இல்ல அவனுங்களை விடுங்க. நீங்க ஒதுங்க, நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க. நாங்க நன்றி போடுறோம். நாங்க போயிட்டு ஒதுங்கிக்கான ஒதுங்கினா
நாங்க வந்து பேய்க்கு சண்டை நாங்க வேடிக்கை பாக்குறோம். ஓரமடைந்து இந்த திமிரு படத்துல வடிவேல் மண்டல கொக்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கூடல் வந்து கூட்டிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இல்ல வந்த உடனே நான் என்ன சொன்னேன், ரஜினி ஃபேன்ஸ் ட்வீட் பார்க்க நல்லா இருக்குதுன்னு. ஏன்னா அவனுக்கு போட்டதெல்லாம் நீ பாரு, தமிழ்நாடு ரஜினின்னு வானுங்க, தமிழ்நாட்டுல ரஜினி ஃபேன்ஸ் அதிகம்னு வானுங்க. ஓப்பனா சொன்னா நீங்க அதுல இது அஜித்துக்கு முட்டெல்லாம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். வேர்ல்டு வைட்னா ரஜினி தான், அஜித் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல நீ ஒண்ணும் இல்ல, எல்லா தெருவுலயும் ரஜினி ஒரு நாளைக்கு ஒரு தடவை அடிக்கலன்னா அலெக்ஸால தூங்க முடியாது. இருங்க, கலெக்ஷன் நம்பர்லாம் அப்படிம்பா. ஐயா ஒரு நிமிஷம், கலெக்ஷன் நம்பர்லாம் விட்டுருங்க. இப்போ மேட்டர் என்னன்னா, உனக்கு ஜெயிலரே வந்துட்டு ஜிபியோட அதிகம்னு எடுத்துப்போம். ஆனா உனக்கு ஏதாவது ஒரு தெருவுல நீ ரஜினி ஃபேன்ஸை விட அஜித் ஃபேன்ஸ் கம்மின்னு சொல்லு பார்ப்போம். முதல்ல ரஜினிக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு உனக்கு அஜித்தோட அதிகமாகுது. பாப்புலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம்டா. ரஜினி ஃபேன்ஸ் சரி விடு. ஹரிபுரம் இல்ல அவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபேனோட அப்பாங்க தான்டா ரஜினி ஃபேனா இருப்பாங்க. அதான் ப்ரோ சொல்றேன், பாப்புலேஷன் படி அதிகம் அஜித் தான் இருக்கு ஃபேன்ஸ். இல்லடா, பாப்புலேஷன் வைஸ் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்ப இல்லடா. புரியுதா? ஒரு நிமிஷம், அவன எல்லாம் பாதி பேர் கல்லறையில இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்றேன்? சொல்லிட்டு இருக்கேன். யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? யாரு இவ்வளவு முட்டு கொடுக்கறது ரஜினிக்கு? இங்க யாரோ ரஜினி மியூச்சுவல் இருக்காங்க. யாரு அது? ஹோஸ்ட் தான். ஏய் கார்த்தி ப்ரோ, நான் இல்ல. ஏய் ஏன் அப்படியே முட்டு கொடுக்குறீங்க? ஆனா இல்ல, ஏய் முதல்ல தெரியல, அவனுக்கு வயசாயிடுச்சியா. நீ ஏன் அவனை போட்டு அவனை ஃபன் பண்ணுங்க. அவனோட சும்மா பார்க்கிங் படத்துல ஒரு எம்எஸ் பாஸ்கர் மாதிரி அவனை அடிங்க. ஃபேக்ட்லாம் செக் பண்ணாத. சும்மா ஃபேக்ட் செக் பண்ணி அவன் பேரை கூட சொல்ல மாட்டேன். எம்எஸ் பாஸ்கராவது வாழ்ந்துட்டு போட்டான்.